உலக பொதுமறை என போற்றப்படும் திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. திருக்குறள் 10 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். இது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்வழிகளையும் கூறுகின்றது. நாடு, மொழி, மதம், சாதி என்ற எந்த வேறுபாடுகளுமின்றி அனைவருக்கும் பொருந்துவதாய் அமைந்துள்ளது. இது குறள் வெண்பா என்னும் பாவகையை சார்ந்தது. இதனால்தான் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இந்த அருமையான திருக்குறள் கூறும் அறக்கருத்துக்களை கதை விளக்கங்களோடு கேட்கலாம் வாங்க. குறளும் கதையும். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு திருக்குறளை கதையோட தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள நுழையிறார். மாணவர்கள் அனைவரும் எழுந்து வணக்கம் செலுத்திட்டு உட்கார்றாங்க. ஆனால் ஒரு மாணவி மட்டும் தொடர்ந்து கீழே குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கிறான். அவ மட்டும் கடைசி மேசையில் தனியாகவே உட்கார்ந்துருக்கிறான். ஆசிரியர் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். அப்பவும் அவள் பாடத்தை கவனிக்கலை, அழுதுகிட்டே இருக்கிறான். ஆசிரியர் அவள் பக்கத்தில் போய் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு கூட சரியான பதில் சொல்லவே இல்லை செல்வி. அதோடு அந்த ஆசிரியர் அடுத்த வகுப்பிற்கும் போயிட்டார். பள்ளி முடிஞ்சு திரும்பினதோட ஆசிரியர் தன்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு தன் வகுப்பு மாணவர்களை பற்றிய சிந்தனையில் மூழ்கி இருந்தார். அப்போ தான் தன்னுடைய வகுப்பு மாணவி செல்வி வகுப்பில் தனியாக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தது அவரோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. மறுநாள்ல இருந்து ஆசிரியர் மாணவி செல்வியோடைய செயல்பாடுகளை கவனிக்க ஆரம்பித்தார். விளையாட்டு வகுப்பிலும் எல்லா குழந்தைகளும் ஒன்றா விளையாடுறப்ப இவன் மட்டும் தனியாக ஒரு நாற்காலியில் அமைதியாக உட்கார்ந்துருந்ததை கவனித்த அந்த வகுப்பு ஆசிரியர் அவருடைய பெற்றோர் பற்றிய விவரங்களை அவள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். செல்வியோடைய அப்பா அம்மா 2 பேருமே பிரிஞ்சு வாடுறதாகவும் செல்வி அப்பா கூட வசிப்பதாகவும் அந்த ஆசிரியருக்கு தெரிய வந்துச்சு. மேலும் பெற்றோர்களுடைய பிரிவிற்கு பிறகுதான் அவள் வகுப்பில் யார் எது கேட்டாலோ பேசினாலோ அதிக கோபத்தோட பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். இதனால் நாங்கள் அவளிடம் பேசுவதை குறைத்து கொண்டோம் என்று கூட அந்த மாணவிகள் ஆசிரியரிடம் சொல்லியிருக்கிறார்கள். விளையாடுறப்ப தோற்று போனால் அதை அவளால் ஏற்றுக்கவே முடியாமல் சண்டை பயங்கரமாக போடுவாள். அதனால தான் அவளோட நாங்கள் விளையாடுறதே இல்லைங்க ஐயா அப்படின்னு கூட இன்னொரு முறையும் ஆசிரியர்கிட்ட அந்த மாணவிகள் சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் வகுப்புக்கு வந்த ஆசிரியர் செல்வியை தனியாக அழைச்சி, ஏன் எப்போவுமே நீ தனியாக உட்கார்ந்துருக்கிற, என்னாச்சு உனக்கு, ஏன் வகுப்பில் அதிகமாக கோவப்படுற என்று கேட்டவுடன் செல்வி அழ ஆரம்பித்து விட்டாள். மேடம், என்னையவே எனக்கு பிடிக்கல, என்னால் யாரு கூடயும் மகிழ்ச்சியாக பேசவும் முடியல, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் அதை கட்டுப்படுத்தவும் முடியல, வீட்டுக்கு போனால் என் கூட அப்பா பேசவும் மாட்டுறாரு, என்னுடைய குறைகளை கேட்க என் அம்மா என் கூட இப்போ இல்லை, என் அப்பாவும் வேலைன்னு போயிடுறாரு என்று கூறி அழுகிறாள் செல்வி. அதற்கு ஆசிரியர், கவலைப்படாத செல்வி, நாங்கள் எல்லாரும் இருக்கோம், வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் உன் நண்பர்கள் தான், அதனால் அவங்களோட அன்பாக பேசு, அவங்களும் அவர்களுடைய முழு அன்பையும் உன்னோட பகிர்ந்துக்குவாங்க. இதைத்தான் வள்ளுவரும் இப்படி சொல்கிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்கிறார். அதாவது உன்னோட வீட்டில் தித்திப்பான மாம்பழங்கள், புளிப்பான மாங்காய்கள், இது 2மே இருக்குது, அதில் எதை நீ விரும்பி சாப்பிடுவ, தித்திப்பான மாம்பழங்களை தானே என்று கேட்டதற்கு செல்வி ஆமாம் என்றாள். இனிமேல் வகுப்பில் இருக்கிற எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசி பழகு என்று ஆசிரியர் அறிவுரை சொன்னார். அன்னையிலிருந்து செல்வி வகுப்பில் இருக்கிற எல்லார்கிட்டையும்
அன்பாக பேசி பழக ஆரம்பித்தா. நல்லா படிக்கவும் ஆரம்பித்தா. ஆசிரியர் செல்வியின் அப்பாவிடமும் அவளை அன்பாக பார்த்து கொள்ளும்படி அறிவுரை கூறினார். செல்வியும் வீட்டில் அப்பாவிடம் அம்மா செய்த நல்ல செயல்களை எல்லாம் எடுத்து சொல்லி அடிக்கடி சொல்லி அப்பாவுடைய மனசை மாற்ற முயற்சிச்சா. அப்பாவும் குழந்தையோட வளர்ப்பில் பெற்றவங்க 2 பேருடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத உணர ஆரம்பித்தார். செல்வியோடைய அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டும் வந்தார். இப்போ செல்வி வீட்லேயும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். என்ன குழந்தைகளே, இந்த திருக்குறள் எவ்வளோ அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கு பாருங்களேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனியவை கூறல் அதிகாரம் 10 குறள் 100. நம்மக்கிட்ட இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல், கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது அப்படின்னு வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த குறளும் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னொரு குறளோடும் கதையோடும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.